நம்ம டைப் பண்ணும்பொழுது, ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துச்சுன்னா, அது ரெட் கலர்ல காமிச்சு குடுத்துரும். நமக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சதுன்னா மாத்திக்கலாம். ஒரு வேளை நமக்கு ஸ்பெல்லிங் தெரியல அப்டின்னா, இந்த கர்சர வந்து நம்ம இங்க வச்சுட்டுங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் அந்த வேர்ட மட்டும் பிளாக் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ, லெஃப்ட் ஆரோ ஏதாவது ஒண்ணு குடுத்துட்டு அந்த வேர்ட பிளாக் பண்ணிட்டுங்க, கண்ட்ரோல் F12 குடுத்தீங்க அப்டின்னா, அதுல உள்ள ஸ்பெல்லிங் வந்து காமிச்சு குடுத்துருங்க. என்ன இங்க இருக்கு. இங்க நம்ம என்ன ஸ்பெல்லிங் தப்பு பண்ணியிருக்கோம் அப்டிங்கிறது இங்க பாருங்க. இந்த இடத்துக்கு ஸ்பெல்லிங் தப்பு பண்ணது. இது கரெக்ட்டான வார்த்தை. இத குடுத்துட்டு ரீப்ளேஸ் அப்டின்னு குடுத்தீங்கன்னா, இங்க கையோட மாறிரும். அண்ட் தென் எஸ் குடுத்துட்டு வெளிய வந்துரலாம். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, கீழ பாருங்க இந்த மாரி இருக்கும். நீங்க இதோட பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த வேர்ட மட்டும் பர்ட்டிகுலரா நம்ம வந்து பிளாக் செஞ்சுட்டு அந்த மாரி செய்யலாங்க. உதாரணத்துக்கு இங்கேயும் ஒண்ணு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப 2 ஆர் குடுத்துர்றேன். டைப் பண்ணும்பொழுது தெரியாதுங்க. கொஞ்சம் கர்சர் நவுந்து வந்ததுக்கப்புறம் பாருங்க, அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் காமிச்சு குடுத்துரும். ஸோ இந்த வேர்ட மட்டும் நம்ம பிளாக் பண்ணணும்னா, கீபோர்ட்ல நம்ம வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் இப்ப எங்க கர்சர் இருக்குங்கன்னா, ரைட் சைட்ல இருக்கு. இப்ப லெஃப்ட் சைடு மாறணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஃப்ட் ஏரோ குடுத்தோம்னா, அந்த வேர்ட் பிளாக் ஆயிரும். கண்ட்ரோல் F12 பாருங்க. தப்பான வேர்டு, கரெக்ட்டான வேர்டு எல்லாத்தையும் காமிச்சு குடுத்துரும். நம்ம கரெக்ட்டான வேர்ட செலக்ட் செஞ்சுட்டு, அதிலேயே நெறைய வெரைட்டீஸ் இருக்கும். கிராபிக்ஸா, கிராஃபிக்கா அது எது வேணுமோ நீங்க செலக்ட் செஞ்சுட்டு, ரீப்ளேஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் வேர்ட் ரீப்ளேஸ் ஆயிருங்க. ஸோ இதான் வந்து ஸ்பெல் செக் மெத்தடுங்க. இத வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கங்க. நீங்களே ஒரு தப்பான வார்த்தைய டைப் பண்ணி, அந்த வேர்ட பிளாக் பண்ணி, கண்ட்ரோல் F12 குடுத்து, நீங்க அத மாத்துனீங்கன்னா, உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிரும்.